திருவருள் மருதர் கதிர் தாய்த்தமிழர் வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க கதிராம கருணாலயத்திலே இன்றைய தினம் கொடியேற்றம். அந்த கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்திலேருந்து வேல் அனுப்புகிற வருடாந்த ஒரு சம்பிரதாயம் நடக்கிறது. அதை முன்னிட்டு அந்த காலம் அமைய போகுது. அதோட பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த காட்டு வழியால் பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரிகள் எல்லாம் கதிராம கந்தனை போய் அடைஞ்சிட்டோம். அதை முன்னிட்டு அந்த காலையும் இதில் வரும். அதாவது கதிராம போன யாத்திரிகளோட வீடியோ இந்த வீட்டில் வரும். எல்லாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கிறதுக்கும் காலனி தொடர்ந்து பார்ப்போம். என்னதியும் சரவான் செல்வ சென்னதியான் ஆலயத்தின் வாசலில் நிற்கிறோம். இப்போ வேறு 10 அடியார்கள் எல்லாம் தங்களுடைய சேரதங்க அடிக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. சின்ன தங்கச்சி பாருங்க சன்னதி, அதாவது சன்னதி முருகப்பெருமாண்ட இல்லத்தில் விளையாடுறத பார்க்கலாம். சாமி வணக்கம். சுவாகா. நான் யாழ்ப்பாணம் செல்வச்சென்னியிலிருந்து இந்த கதிராம பாத யாத்திரையை வரும்போது 1ஆம் தேதி திருக்கோயில் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் இந்த சுப்பிரமணியம் என்ற வைரவரோடையும் சேர்ந்து 14 நாட்கள் பயணத்தில் இப்போ கதிராமத்தை வந்தடைஞ்சிருக்கிறோம். நேற்று காலையில் 10 மணிக்கு நாங்கள் செல்ல கதிராமம் போய் நாங்கள் என்ன இந்து மக்களாக இருந்தாலும் முதல் நாங்கள் பிள்ளையாரை தான் முதல் வணக்கம் தெரிவித்து அதுக்கு போய் மற்ற வாழ்த்துக்களை நாங்கள் வணக்கம் தெரிவிக்கிறாங்க. ஆகையால் பிள்ளையாருக்கு ஒரு தரிசனத்தில் போட்டுட்டு இங்கே கதிராமத்தில் சேர்ந்திருக்கிறோம். வரும்போது காட்டுப்பாதைன்றது நான் வந்தது வருங்காலோட தான், சரியா? மற்றாக்கள் வேறு மாதிரி வந்தாங்க. இருந்தாலும் வருங்காலோட வர்றீங்க இந்த உங்களுக்கு மக்கள் நிலச்சூடுகள் எனக்கு நான் இந்தியாவில் 4 வருஷம் துறவு நிலையில் இருந்தால் இப்போ இந்த பாத யாத்திரைக்கு நான் சேர்ந்திருக்கிறேன். நான் இப்போ இதை முடிச்சுட்டு திருப்பி 26ஆம் தேதி நான் இந்தியாவுக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கேன். இப்போ நீங்கள் காட்டுப்பாதையால் வரைக்கும் என்ன மாதிரி அசௌகரியங்களை அசௌகரியங்கள் என்று சொல்கிறது கிடையாது. இல்லை, நிறைய அன்னதானங்கள் போட்டாங்க, தண்ணியெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு சில மக்கள் தங்கள் ஒரு செயற்பாடு வித்தியாசமானதால் மரணமும் சம்பவிச்சது. மரணம் சம்பவிச்சது. எத்தனை பேர்? 3 பேர். 3 பேரா? என்ன வயசானாக்களா? ஒரு ஆளுக்கு யானை அடித்தது. தும்பிக்கையால் யானை அடித்தது. மற்றவங்க அவங்களுக்கு இயற்கை உபாதைகளால் மரணிச்சிட்டாங்க. 2 பேரை காண இல்லை. பேக் இருக்குது, அவங்க கூட துணிமணியெல்லாம் இருக்குது, ஆனால் ஆழத்தில் இல்லை. அப்போ சாயங்காலம் வரைக்கும் வந்தவங்க கூட சொன்னாங்க அந்த பேக் அவட தான் இருக்குது அப்படி. ஒரு ஆளுக்கு பாம்பு அடித்தது, தண்ணி பாம்பு. ஆனால் அது இங்கே கதிராம ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்க ஆம்புலன்ஸில். மற்றபடி வேறு சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது பாத யாத்திரை. சரியா? அடுத்தடுத்த வருஷம் வரும்போது இந்த மக்களோட தொகை இன்னும் அதிகமாக வருது அந்த எதிர்பார்க்குறேன் நான். சரியா? நன்றி ஐயா. சிவாய ஸ்ரீ சிவா. நான் திருவருள் மருதர் கதிராமர் ஞாபகம் இருந்தால் இல்லாமா?
எல்லாம் கண் கலங்கி கட்டி தளவுகினம். இதுதான் கதிரகமை. அவந்தாள் வணங்கி செல்வச்சன்னதி முருகன் இலங்கையில் உள்ள ஆறுபட வீடு முருகன் ஆலயத்தில் இவர் ஒன்று. இவர் அன்னதான கந்தன், நல்லூர் அலங்கார கந்தன், மாவட்டபுரம் அபிஷேக கந்தன், கதிர்காமம் காவடி கந்தன், கந்தவனம் கற்பூர கந்தன், மண்டூர் ஒரு கந்தன். அந்த வகையில் இந்த ஆலயம் இலங்கையில் உள்ள ஆகம விதியற்ற அமையப்பெறாத ஆகம விதி இல்லாத பூசை வழிபாடு இடம்பெற இடம். இந்த இடத்துல தொண்டைமான ஆறு இருக்குது.
இந்தியாவில் காசிக்கு போனால் தான் முத்தி, இங்கே சன்னதிக்கு வந்தாலே முத்தி. கடைசியாக நீராகி சாம்பலை கொண்டு வந்து இங்கே தொண்டவானத்தில் கரைக்கிறோம். காசியில் போய் அங்கே ஆற்றுல கரைக்கிறான், காசியில் கரைக்கிறான். அந்த வகையில் காசிக்கு இணையான தலமாக கந்தன் திருத்தலம் இந்த செல்வ சன்னதி அமைஞ்சிருக்கு. அதே வேளையில் இப்போ அண்மையில் இப்போ எல்லாரும் 2 இங்கில் போகுது, சுப்பிரமணி பாத யாத்திரையில் போய்கொண்டிருக்கிறாங்க. அந்த சுப்பிரமணிக்கும் இந்த செல்வ சன்னதியில் உள்ள கணக்கு சுப்பிரமணியம் நினைக்கிறோம். உதாரணத்துக்கு இங்கே ஒரு பழைய வரலாறு ஒன்று இருக்குது. ஒரு முருக பக்தருக்கு முருகன் காட்சி கொடுத்து சொல்லியிருக்கார், 63 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேணும். அப்போ அவர் ஆக்களை எண்ணி 63 பேருக்கு இலை வச்சு எல்லாம் படைத்தால் 62 பேரை சேர்த்து போட்டேன். ஒவ்வொருத்தராக போன ஆக்கள் வந்தாக்கெல்லாம் சேர்த்து விட்டால் ஒரு ஆள் குறையுது. அப்புறம் என்னடா ஒரு ஆளை காணிலண்டு வீதி எல்லாம் தேடினா ஆக்கள் இல்லை. ஒரு குட்டை நாயை ஒன்று வந்திருக்கிறேன். அவர் குட்டை நாயை பிடிச்சி கலைச்சி விட்டேன். இந்த குட்டை நாயாக முருகப்பெருமான் வந்திருக்கிறேன். எதிர்பார்த்தா இன்னும் 63 பேரே இல்லையாண்டு வீட்டை போய் கவலைப்பட சொல்லியிருக்கார் முருகப்பெருமான். நான் குட்டை நாயை படிக்கிற வந்தேன், நீ என்ன கலைச்சி போட்டேன். அந்த வகையில் இந்த ஆலய சூழலில் ஒவ்வொரு நாயை கலைக்கிறது இந்த வீதி முழுக்க நாயை படுத்திருக்கேன். இந்த மணலில் நாயை படுத்திருக்கேன். ஒரு ஐயா மண்ணில் உருள்னு இருப்பேன். அவருக்கு எந்த விதமான நோயும் மாறையில். அந்த வகையில் ஒரு புண்ணிய திருத்தலம். அவ பாட்டிக்கு முருகப்பெருமான் சுட்டவளம் கதை படிப்பிச்சவர். இங்கே நாவல் மரம் நிற்கும், 2 தலை விருட்சம் பாருங்க. நாவல் பழத்தும் வாசலில் நிற்கும். பிள்ளையாற்ற வாசலில் நாவல் பழம் நிற்குது. பின்னுக்கு பூவரச மரம் நிற்கும். பூவரச மரத்துக்குள்ள கந்த புராணத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் வீரபாகு தேவற்றை காலடி பதித்ததாக கூறப்படுகிறது. அதே வேளையில் இந்த கந்த பெருமான் திருமணங்கள் ஒரு சாதக பொருத்தம் அது ஒன்றுமே தேவையில்லை. தென்றவாடில் அவனுக்கு முன்னால் வந்து கட்டினா எல்லா தோஷமும் போடும். ஒரு தோஷம் கீசம் உண்டு, கிரக பாவம் உண்ட வீதமே இல்லை. அவனுக்கு முன்னால் வந்து தாலியை கட்டி விட்டு அவன் சகல வரமும் கொடுத்து குழந்தை பேரும் அடித்து கொண்டிருக்கிறான். தொட்டி காட்டியிருக்கு பாருங்க பூவரச மரத்துங்களை, எவ்வளவு தொட்டி அவ்வளவும் உண்மையாக பறைசாட்டி கொண்டிருக்கு. முருகன் நேர வர மாட்டான், செய்து கொண்டே இருப்பான். அந்த வகையில் இன்றைக்கு கதிர்காமம் கொடியேறது இங்கேருந்து வேல் போகிறேன். வேல் போய் திருவிழா முடி அந்த வேல் இங்கே வருவார். அப்போ அந்த வரைக்குள்ளே எல்லாருங்க போய் என்னென்று வேல் போகிறது, அது என்னென்று போகிறதுன்னா ஒளி கீட்டு மாதிரி அந்த முருகப்பெருமானில் நம்பிக்கை வச்ச ஆக்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த ஒளி கீட்டு போகுதல். மற்ற எல்லாரும் தெரியாது. எல்லோரும் அவங்க அகக்கண்ணை துறக்கணும் அப்படின்னா அவங்க தெரியும் அந்த இப்படி போகிறதுன்னு. அதே போல் இப்போ முருகப்பெருமான் மாம்பழத்துக்காக கலாப மயிலில் தான் உலகத்தை விலம் வந்துடுறேன், வேகம் கூடிய மயில். அந்த வகையில் அந்த கலாப மயிலில் தான் அவர் நகைச்சிரோட போவார். சூரன் போர் முடிய இந்திர மயிலில் தான் விலம் வந்திருக்கிறார். சூரன் போருக்கு முதல் சூர மயில் 3 மயில் வாகனம் வச்சிருக்காரு. இது கதையில் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த சம்பவத்தை இன்றைக்கி 50 வருஷத்துக்கு பின்னாடி நேரடியாண்டை பார்க்குறதுக்கு வந்திருக்கான். இன்றைக்கு சிறு வயதில் பார்த்தேன்னா இந்த பேத்தியாரோட வந்து காட்டினவன் இந்த போகுதா போனால் அப்போ எங்களுக்கு தெரியாது, வந்து வெள்ளை போகுதுதான் வெள்ளி தெரியாதுன்ட்டு நாங்களும் மட்டும் போனேன். இன்றைக்கு நேரடியாக இந்த வயசில் வந்து 50 வரையும் கழிச்சு இதை பார்க்கணும் அந்த ஞாபகத்தை இன்றைக்கு இங்கே வந்திருக்கேன். நன்றி. வேல் கொண்டு போகும் பாதை வழிநிலம் பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிறதா தீபம் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல இப்போ சுற்றியலில் வச்சிக்க கொண்டிருக்கேன். අප මම විෂ්ණු දේවාලයේ ඉඳන් කතරගමට ඇවිල්ලා මෙතන ලොකු ආගමික සංවිධානයක් තියෙනවා. මොකද අපි බෞද්ධ ඉස්ලාම් එවැගේම හින්දු හැටියටත් අපි එකම තැනක ඉඳගෙන එකම උත්සවයක් හැමෝගෙම දායකත්වයෙන් හැමදෙනාම සහභාගීත්වයෙන් පවත්වන අවස්ථාවේදී අද දවසේ එම උත්සවය ආරම්භ කරන වෙලාව තමයි අපි ගත කරන්නේ. අපි විශ්වාස කරන උත්සවවල සංකේතයක් බවට පත් කරගෙන වසර පුරා මේ පෙරහැර පළතුණේගේ ආරම්භයක් අපි දෙනවා. ඒ ආරම්භ කරන පෙරහැර දින 15ක් තිස්සේ ගත වෙලා ඒ දින 15කින් පස්සේ දී කැපීමේ අපේ මණික් ගඟේ දී කැපීමේ අවසන් වෙනවා. ඒ අවසන් වෙන දවසට මේ වගේම අපි ඒ සතුට
படைத்தான் எப்பொழுதும் வேல் வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் வரப்போது அதை மட்டும் பக்தர்கள் எல்லாம் கையை தேங்க வச்சு கொண்டு நிற்கணும். வழி நீளம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பக்தர்கள் தேங்காய்கள் உடைக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கலாம்.